அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு வரவேற்பு, துணை நின்ற ஆதரவு தெரிவித்த அமைப்புகளுக்கு பாராட்டு, உள் இடஒதுக்கீடு வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான தமிழ் தேசிய அம்பேத்கரிய ஜனநாயக சக்திகளுக்கு நன்றி அறிவிப்பு மாநாடு. இந்த சிறப்புமிகு மாநாட்டை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து தலைமை ஏற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் நாகை திருவள்ளுவன் அவர்களே, நிகழ்வில் பங்கெடுத்திருக்கின்ற வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களே, அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே, தமிழகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் அண்ணன் மதிவேந்தன் அவர்களே, பாராளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் பா செல்வராஜ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ரவி அவர்களே, அருமைக்கினிய அன்பு சகோதரர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களே, அதுபோல எனக்கு முன்னால் சிறப்பான உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற சமூக நீதி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் வடிவேல் ராமன் அவர்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அனைவரின் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த இனிய நிகழ்விலே, இந்த சிறப்பான மாநாட்டில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக அருமை தலைவர் பேராசிரியர் பெருந்தகை ஜவாஹிருல்லா சாஹிப் அவர்கள் கலந்து கொள்வதாக இருந்தது. இந்த நேரத்தில் ஆளுகின்ற ஒன்றிய அரசு இஸ்லாமியர்களுடைய வக்ஃபு சொத்துக்களை சூறையாடுவதற்காக ஒரு வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து மிக பெரும் ஒரு அநீதி சட்டத்தை அமுல்படுத்த துடித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த சட்டத்திற்கு எதிரான போராட்ட ஒழுங்குகளை மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற காரணத்தினால இந்த இனிய நிகழ்வுக்கு வர இயலாமல் போனது. அதற்கான வருத்தத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்து இந்த சிறப்பான நன்றி அறிவிப்பு மாநாடு வெற்றி பெற வாழ்த்துகின்றேன். அருமை சகோதரர்களே, சரியாக 2008ஆம் ஆண்டு இதே போல ஒரு நன்றி அறிவிப்பு மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இஸ்லாமிய சமூகத்திற்கான 3.5% இடஒதுக்கீடை வழங்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்றி தெரிவித்து தமிழகத்தில் முதன்முறையாக நன்றி அறிவிப்பு மாநாடு நடத்தியது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சியுடைய தாய் கழகம் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூறுகின்ற அருமை சகோதரர்களே, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு இதே இந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு வழங்கிய ஜனார்த்தனன் ஆணை அமைத்த டாக்டர் கலைஞர் அவர்கள் அதே ஆணையத்தினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் 2008 3.5% இடஒதுக்கீடை வழங்கினார்கள். அதற்கு அடுத்த ஆண்டு சரியாக 2009ஆம் ஆண்டு வழங்கிய இந்த உள் இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகால சட்ட போராட்டத்திற்கு பிறகு இன்று உறுதி செய்யப்பட்டிருப்பது மிக பெரும் வரவேற்புக்குரியது. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக இந்த சட்ட போராட்டத்தை முன்னின்று நடத்திய அனைவருக்கும் மிகுந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் எங்களுக்கு இருக்கிற அக்கறையும் தெரிவிக்க விரும்புகின்ற அருமை சகோதரர்களே, இந்த உள் இடஒதுக்கீடு விவகாரத்தை பயன்படுத்தி தமிழகத்திலும் சரி, ஒன்றிய அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, மிக பெரும் தலைவர்களிடையே ஒரு பிரிவினையை ஏற்படுத்த பாசிச சக்திகள் முயலும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஏனென்றால் இன்று இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக சமூக நீதி காக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்று தமிழகத்தில் அமைந்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் தான் இந்திய தேசத்துடைய வழிகாட்டியாக, சித்தாந்த வழிகாட்டியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அருமை சகோதரர்களே, அதற்கு அனைவரும் உறுதுணையாக நாம் எல்லாம்
செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஊர் விளைவிக்கக்கூடிய செயல்களை, வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துவிடக் கூடாது என்று கவனமுடன் செயல்பட வேண்டும். அருமை சகோதரர்களே, இடைவெளிகளும் கருத்து வேறுபாடுகளும் இருப்பது மறுப்பதற்கில்லை. அதை கருத்தரங்கத்தின் வாயிலாக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையின் வாயிலாக உள்ளரங்கங்கள் அமர்ந்து அதற்கான தீர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய எந்த சூழலும் பொது வழியில் இந்த சர்ச்சைக்குரிய, இந்த விவாதத்துக்குரிய பொருளை எடுத்து பேசி நம்மளுடைய தலைவர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு அமைந்துவிடக் கூடாது என்பதை நினைவூட்டுகிறேன். அருமை சகோதரர்களே, 2009 இந்த அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு அனைத்து கட்சி கூட்டம் டாக்டர் கலைஞர் அவருடைய தலைமையில் சென்னையில் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் சேப்பு தமிழரசன் அவர்களும் இந்த அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீட்டை அமல்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த நேரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் பெருந்தகை ஜவாஹிருல்லா சாப் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து இந்த சட்டம் அமல்படுத்த வேண்டும் என்று உங்களுக்காக குரல் கொடுத்த இந்த நேரத்தில் நினைவுகூறும் அருமை சகோதரர்களே. அதுபோல 2012 செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அரசாங்கத்தில் சட்டமன்ற உரையில சேப்பு தமிழரசன் அவர்கள் இந்த சட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பொழுதும் எங்களுடைய பேராசிரியர் பெருந்தகை ஜவாஹிருல்லா சாப் அவர்கள் இந்த சட்டத்தை நீக்கக்கூடாது, நிச்சயமாக அமுல்படுத்த வேண்டும் என்று உங்களோடு தோளோடு தோளாக நின்று குரல் கொடுத்தார் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். அன்பை சோழர்களே, அன்பிற்கிறைய தோழர்களே, தமிழக அரசாங்கத்தினுடைய வேலை வாய்ப்புல 4% வேலை வாய்ப்புக்கு தான் நம்மள இவ்வளவு சண்டை போட்டுட்டு வெறும் 4% அரசாங்க வேலை. அதுக்காகத்தான் இவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகளும். இந்த சபையில மிக பெரும் இந்த மாநாட்டில் தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். நான் அவர்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன், மீதம் இருக்கக்கூடிய 96% வேலை வாய்ப்புகள்ல தமிழர்களுக்கான வேலைகளை உறுதி செய்யுங்க. இஸ்லாமியர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யுங்க. கோவை போன்ற பெருநகரங்கள்ல பெரும் முதலாளிகள் இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல இஸ்லாமியர்கள் என்றாலே வேலைக்கு எடுக்கிறது. இஸ்லாமியர்களை வேலைக்கு எடுப்பதில்லை. இன்னைக்கு வடநாட்டவர்கள் தான் தமிழர்களுடைய ஆதை குடிகளுடைய வேலைகளை அபகரித்துக் கொண்டும் ஆக்கிரமித்துக் கொண்டும் இருக்கிறார்கள். இதை சட்ட ரீதியாக தடுக்கக்கூடிய வழிவகைகளை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்கின்றேன். பிரைவேட் கம்பெனிஸ்ல 96% வேலை வாய்ப்புகள் இருக்கு. 4% அதிகாரமிக்க பதவிகள் என்பதால் நாம் போட்டி போடுகின்றோம். இந்த இடஒதுக்கீடுக்காக கோரிக்கை வைக்கிறோம். அவசியம், தேவை, மாற்று கருத்தில்லை. அதே நேரத்தில் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷனுடைய வேலை வாய்ப்புகள் முற்றிலும் தமிழர்களுக்கு மறுக்கப்படுகிறது, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு மறுக்கப்படுகிறது. அருமை மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்களே, சட்ட ரீதியாக அதை கொண்டு வருவதற்கான முயற்சி செய்கள். இந்த மக்களுடைய, தமிழ் புலிகள் கட்சிகளுடைய அனைத்து நியாயமான போராட்டங்களிலும் மனிதநேய மக்கள் கட்சி எந்நாளும் உறுதுணையாக இருக்கும் என்ற வாக்குறுதியை அளித்து இந்த சிறப்பான மாநாட்டிற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.